வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 7/4/2024 சோபக்கிருது ஆண்டு பங்குனி மாதம் 25ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். மீன லக்கணம். இருப்பு இன்று 57 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:08க்கு. திதி இன்று அதிகாலை 3:47 வரை திரையோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று காலை 11:43 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 12:42 வரை சுப்பிரம், பின்பு இரவு 9:35 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று அதிகாலை 3:47 வரை வணிசை, பின்பு மாலை 3:20 வரை பத்திரை, பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:07 வரை மரண யோகம், பின்பு காலை 11:43 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று பூசம் ஆயுள்யம் நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா தவிர்த்துருங்க. அதே போல் புதிய பொருட்கள், ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் ஸ்ரீ மாரியம்மன் உற்சவ ஆரம்பம் மற்றும் கேடய சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. ஒழுகை மங்கலம் ஸ்ரீ மாரியம்மன் ரத உற்சவம். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி வைரமுடி சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட உங்களுக்கு எண்ண தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சிவராத்திரிங்க. அப்போ இந்த மாத சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டீங்கன்னா மிக நற்பலன்கள்லாம் அதிகமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. இப்போ மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்வதும், சிவ தரிசனம் செய்வதும், நமசிவாயம் என்று சொல்லி ஜெயிப்பதும் மகத்தான பலன்களை எல்லாம் உங்களுக்கு தந்தருளும் என்பது ஐதீகமாகவும் இருக்குங்க. சிவராத்திரியில் பல வகைகள்லாம் இருக்குங்க. அதில் மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, நித்திய சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டு வருகிறதுங்க. குறிப்பாக மாசி மாதத்தில் வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அன்று வந்துச்சுன்னா அந்த அமாவாசைக்கு முந்தைய நாள் அனுஷ்டிக்கப்படும் சிவராத்திரி தாங்க மகா சிவராத்திரி. இதெல்லாம் நம்ம காலங்காலமாக கொண்டாடப்படுது. புராணங்களில் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியை குறித்து பல கதைகள் வழக்கத்தில் இருக்குங்க. அப்போ எல்லா கதைகள்லையுமே குறிப்பிட்டு கூறப்படுவது என்னதுன்னா, ஒரு பலன் என்றால் அது இறுதி மோட்சம் என்பது தாங்க. அப்போ மகா சிவராத்திரியில் விரதம் இருப்பவருக்கு பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வருங்க. பொருளாதார முன்னேற்றங்கள் எல்லாமே அடைந்து சகல வளங்களும் வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. இப்போ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாமே தடையின்றி நிறைவேறுங்க. அனைத்து பாவங்களும் நீங்கி இறுதியில் சிவபெருமானுடைய திருவடியை அடைந்து மோட்சம் பெறுவாங்கங்க. மாத சிவராத்திரிகளில் நீங்கள் விரதம் இருந்து முடிந்தவரை இயலாதவர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டுங்க. இவ்வாறு முறையாக நீங்கள் வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இறுதி காலத்தில் நிம்மதியாக வாழ்ந்து விட்டு மோட்சம் அடையலாமுங்க. அப்போ சிவனை நினைத்து நெஞ்சுருகி விழித்திருப்பதன் மூலம் மகா சிவராத்திரியினுடைய முழு பலன்களையும் இந்த மாத சிவராத்திரியிலையும் அடையலாமுங்க. அப்போ இந்த மாத சிவராத்திரியை நீங்கள் தவறாமல் ஒவ்வொரு மாதமும் கடைபிடிச்சிட்டு வாங்க. முடிஞ்சவங்க திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வாருங்க. உங்களுக்கு மிக அற்புதமான சில மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக கொடுங்க. வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும். அப்போ நம்ம மாற்றத்திற்கு உண்டான தயாரான ஒரு சூழ்நிலைக்கு மாற வேண்டுமுங்க. மாற்ற வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல மாறி மாற்றத்தை ஏற்படுத்தணுங்க. அதனால் மாற்றத்திற்கு உண்டான தேவைகளை நீங்கள் செய்தால் மட்டும்தான் மாற்றங்கள் உண்டாகுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு செய்வதற்கு மிக ஏற்ற நாள், புதிய ஆடைகளை அணிய மிக சிறந்த நாள், தர்மம் செய்வதற்கு மிக நல்ல நாள்,
விதை விதைக்க மிக உகந்த நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சூரிய ஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சூரிய ஹோரை பார்த்தீங்கன்னா சூரியனை ராஜகிரகம் என்று அழைப்பாங்கங்க. அப்போ அரசு மற்றும் அரசியல் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரிய பகவான் தாங்க. சூரிய ஹோரையில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், வழக்கு தொடர்பான விஷயங்கள் எல்லாமே முயற்சி பண்ணுங்க, மிக சிறப்பாக இருக்குங்க. மேல் அதிகாரிகளை சந்தித்து பேசணும், அரசு சார்ந்த ஏதாவது ஒரு முயற்சிகள் இருக்கு, சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்துல போய் காண செல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த சூரிய ஹோரை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதே போல இந்த சூரிய ஹோரை நேரத்தில் பார்த்தீங்கன்னா உயில் சாசலம் எழுதலாம். அதே போல இந்த சூரிய ஹோரையில் புதிதாக எந்த அலுவல்களையாக இருந்தாலும் சரி, உடன்பாடுகளாக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் செய்வது அவ்வளவு சிறப்பாக இருக்காதுங்க. சுபகாரியங்கள் செய்யவும் இந்த ஹோரை ஏற்றதல்லங்க. அதனால சுபகாரியங்களையும் தவிர்த்துருங்க. அரசு அரசியல் சார்ந்த விஷயங்களை மட்டும் முயற்சி பண்ணுங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமைங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுவதற்கு மிக ஏற்ற நாளுங்க. அப்போ இந்த நாளில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ஒவ்வொரு வாரத்திலையுமே ஞாயிற்றுக்கிழமையில பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிய வேண்டியது பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற ஆடைகளை அணிஞ்சு தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. உங்களுடைய சூரிய பகவானுடைய பரிபூரணம் அருளும் கிடைக்க பெற்று உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஆட்சி அதிகாரத்தில் உட்காரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பவர் அந்தஸ்தும் உங்களுக்கு உயர காண்பீங்க. சூரிய பகவானுடைய பரிபூரண அருளும் கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் ராகு புதன், சூரியன் சுக்கிரன் சந்திரன். இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் சனி செவ்வாய் சந்திரனுடைய பயணம் இருக்கு. விரயஸ்தானத்தில் ராகு புதன் வக்கரத்திலையும் சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போது உங்களிடம் காணப்படும் ஆற்றல் மற்றும் உற்சாகம் எல்லாம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு சுய முன்னேற்ற பாதையில் நீங்கள் அதிகப்படியாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று அனைத்து விதத்திலுமே உங்களுக்கு மிக சிறந்த நாளாக இருக்க போகுது. உங்களுடைய உறவுகளோட வழியில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழல்லாம் ஏற்பட காண்பீங்க. கனிவான பேச்சுக்களால் நீங்கள் எல்லா விதத்திலுமே காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போது. உங்களுடைய வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி நீங்கள் அதில் சிறப்பான வெற்றியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சவாலான பணிகளை கூட சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுப்பீங்க. மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே இன்றைய நாள் நீங்க கூடுங்க. முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக சிறந்த நாளாக இருக்குங்க. அப்போ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செலவாகவே இருக்குங்க. இன்றைய நாள் உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அனுகூலமாக முடியும்னே சொல்லலாமுங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கு. உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. வியாபாரத்தில் விற்பனை லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்று கூடுதலாக காணப்படுங்க. துர்க்கையை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்களுக்கு உற்சாகம் எல்லாம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். பணிகளில் உங்களுடைய கூடுதல் திறமைகள் எல்லாத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய பணிகளில் வெற்றி காணக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் உங்களுக்கு மிக சிறந்த அளவில் உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அமைதியான ஒரு கட்டுப்பாடான ஒரு அணுகுமுறையெல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்கள் இருவருக்கும் ஒருமித்த ஒரு எண்ணங்கள் இன்றைய நாள் தோன்றக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ இருவருமே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்றைய நாள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அதனால் இன்றைய நாள் அவர்களுக்கும் மிக சிறப்பாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்குன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் உங்களுக்கு ஊக்கத்தொகை அப்படி இல்லைன்னா ஒரு சலுகை வகையிலேயாவது ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு மிகுந்த மன ஆற்றல் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய முழுவதுமே உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க.
அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் மாமன் வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் சில சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணம் இருக்கு. லாபஸ்தானத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்காதுங்க. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் தன்னம்பிக்கை, தைரியத்தை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் துடிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட்டால் தான் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அப்போ நேர்மறையான ஒரு எண்ணங்களை எல்லாம் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் பற்றிய ஒரு புரிதல்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்காதுங்க. அதனால் அடிப்படை வசதிகளை எல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்வீங்க. ஒரு சிலர் விஷயங்களுக்கு கற்பனை துறைகளில் இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சில நுட்பங்களை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு உண்டான ஒரு நாளாக இன்றைய நாள் இல்லைங்க. உத்தியோகத்தில் எதாக இருந்தாலும் வளைந்து கொடுத்து செயல்படுவீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய நன்மதிப்பு ஏற்படுமானால் இன்றைய நாள் அவ்வளோ கிடையாதுங்க. புதிய கனவுகள்லாம் உங்களுக்கு இன்றைய நாள் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்கள் வகையில் நீங்கள் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. வாகனத்தில் செல்லும் போது பார்த்தா சற்று கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. சகோதரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதவி கேட்டு வரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுவதால் அதை நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகுது. பிள்ளைகளால் சில சங்கடங்கள் எல்லாம் ஏற்படுங்க. அதனால் வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு சுமாரத்தாங்க இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபடுவதால் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளை நீங்கள் திறமையாக ஆற்றுவதால் சில தடைகளை எல்லாமே நீங்கள் சந்திப்பீங்க. தாமதங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. சக பணியாளர்களுடனான தொடர்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அவர்கள் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அவர்கள் நிச்சயம் பார்த்தீங்கன்னா ஒரு கோபப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைய நாள் உங்களுடைய சக பணியாளர்களுடைய போக்கே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வியாபாரமும் லாபமும் சற்று சுமாரத்தாங்க உங்களுக்கு காணப்படுது. அதனால் தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு நாளாகவும் இல்லை. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான ஒரு விவாதமெல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிச்சயம் உங்களுக்கு பெரிய ஒரு லெவலில் சண்டைகள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. சூடான விவாதங்கள் ஏற்படும். அதனால் இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உண்டான என்னென்ன வேலையோ அதெல்லாம் பாருங்கள். நட்பான ஒரு அணுகுமுறை தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. விட்டு கொடுக்க தயாராக இருங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்று சற்று உங்களுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஏற்படக்கூடிய அதிக செலவுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இன்றைய நாள் செலவினங்கள் அதிகமாக காணப்படும். இந்த செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குழந்தைகளால் சில சங்கடங்களை எல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காதுங்க.
அதனால் முதுகு வலி, இந்த மாதிரி முழங்கால் வலி, இருமல், சளி போன்ற உபாதைகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் உங்களுக்கு தென்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆயிருங்க. இப்போ நடைபயிற்சி தினசரி நடைபயிற்சி பண்ணுவதால் எல்லா வகையான உறுப்புகளும் ஆக்டிவ் ஆயிரும். அதனால் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் கரு நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்து வாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனுடைய பயணமும் இருக்கு. 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய செயல்களில் கட்டுப்பாடு, அமைதியின்மை இதெல்லாம் இருக்க வேண்டுங்க. இப்போ உங்களுடைய செயல்களை கொஞ்சம் முறைப்படுத்தி திட்டமிடுதலுடன் ஆற்றுவதன் மூலம் இன்றைய நாள் இழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாமுங்க. இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு முற்றிலும் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. குழந்தைகள் வழியில் உங்களுக்கு அலைச்சல்கள் எல்லாம் ஏற்படலாமுங்க. அப்போ புதிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு உண்டாகுது. எதிர்ப்புகளை எல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ஒரு போட்டி பொறாமைகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஏற்படுவதால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இன்றைய நாள் நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ சக ஊழியர்களால் உங்களுக்கு ஒரு மன நிம்மதியெல்லாம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ பயணங்களால் உங்களுக்கு அனுபவங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் சிறு குழப்பங்களும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு நீங்க கொடுங்க. குடும்ப விஷயமாக சற்று அலைச்சலும் உங்களுக்கு சோர்வும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உறவினர்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டாலும் பார்த்தீங்கன்னா அதனால் பாதிப்புகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாதுங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்க. வியாபாரத்தில் உங்களுடைய பணியாளர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. இப்போ இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் மன அமைதி உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று கொஞ்சம் பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்களை நீங்கள் ஆற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருப்பதால் திட்டமிடுதலும் உங்களுக்கு ஒரு முறைப்படுத்தி செய்யக்கூடிய வேலைகள் தான் இன்றைய நாள் உங்களுடைய தவறுகளை தவிர்க்க முடியுங்க. அதனால் திட்டமிடுதல் மிக அவசியமாக இருக்குங்க. பொறுமை நிதானத்தை கடைபிடிங்க. உங்களுடைய தொழில் விஷயங்களில் உங்களுடைய லாபங்களும் பார்த்தீங்கன்னா வருமானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு சிறிய விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் அந்த மாதிரியான உணர்வுகளை நீங்கள் தவிர்த்துருங்க. யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ சகஜமாக நீங்கள் பழகுங்க, பேசுங்க. இன்றைய நாள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாள், பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்று மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகளுடைய வழியில் பார்த்தீங்கன்னா சில அலைச்சல்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் குழந்தைகள் ஆசிரியர்களிடத்தில் சில தவறுகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க.
நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செலவுகள் சற்று அதிகமாக காணப்படுங்க. அப்போ நீங்கள் திட்டமிட்டு பணத்தை எல்லாம் நீங்கள் செலவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் நிதி நிலைமையில் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேவையற்ற கவலைகள் உங்களுக்கு மனதளவுலையும் ஒரு சங்கடங்களை ஏற்படுத்தும். சில தோல் எரிச்சல் காரணமாக நீங்கள் ஒரு நாள் தூக்கமின்மையால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க. அதனால் இன்றைய நாள் சோர்வுகள் சற்று அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் உள்ள உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைய நாள் மிக அவசியமுங்க. மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க. உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணம் இருக்கு. 9ஆம் பாவத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 10ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் முழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பான ஒரு முன்னேற்றகரமான ஒரு நாளாக இருக்க போதுங்க. நீங்கள் உங்களை முன்னேற்றி கொள்வதில் நீங்கள் முனைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுக்கென ஒரு சிறப்பு அம்சத்தை எல்லாத்தையும் உருவாக்கி கொள்வீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அரசு காரியங்கள்ல அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. வாகனங்களால் சில விரயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கலந்து பேசி சில முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனதளவில் ஒரு தைரியத்தை ஏற்படுத்துங்க. மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு பொன்னான நாளாக இருக்க போதுங்க. வியாபாரத்தில் திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ தன்னம்பிக்கையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான ஒரு பரஸ்பர அன்பு அதிகரிக்கக்கூடும். தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைப்பதற்கு மிக சிறந்த வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடும். வியாபாரத்தில் விற்பனையில் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கிட உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடன் பார்த்தீங்கன்னா நல்லுறவு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. சரியான நேரத்தில் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் முடிப்பீங்க. அவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போது இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு மிக அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா அன்பை வெளிப்படுத்துவீங்க. உங்கள் இருவருக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய எண்ணங்கள், இருவருடைய எண்ணங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருப்பதால் எதையுமே சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் இருவருக்கும் ஒரு ஆற்றல் இருக்குங்க. இப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இருவரும் ஒரு பொருத்தமான ஒரு ஜோடியாக இன்றைய நாள் இருப்பீங்க. குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் வசதி வாய்ப்புகள் இதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கு.
இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அவர்கள் இதுவரை இருந்து வந்த ஒரு சோம்பலை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று அதிக அளவில் உங்களுக்கு பணமெல்லாம் காணப்படுவதால் சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ இந்த பணத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஊக்கத்தொகை இல்லைன்னா சலுகை வகையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருப்பதால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல், தைரியம், இது தன்னம்பிக்கை இதெல்லாம் உங்களுடைய ஆரோக்கியமாக வைத்திருக்குங்க இன்றைய நாள் ஃபுல்லாகவே. அதனால் இன்றைய நாள் முழுவதுமாகவே நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எதையுமே இன்றைய நாள் எடுக்க வேண்டாமுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் தேவை. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை இன்றைய நாள் தவிர்த்தினாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர கோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு கோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனுடைய சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சோதனை நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதை பற்றியுமே நீங்கள் கவலையின்றி அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குங்க. அப்போ பொறுமையாக இருங்க. தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தடைப்பட்ட எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. உறவினர்கள் வழியில் உங்களுடைய மதிப்பு சற்று ஒரு களங்கம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழல் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று சற்று குறைந்து காணப்படுதுங்க. எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் கிடைக்கக்கூடும். புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சக ஊழியர்களிடத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு எல்லாம் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னா தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்க. உற்சாகத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள் இருக்க வேண்டுங்க. காரியங்கள்லாம் அனுகூலமாக முடிய கொஞ்சம் கால தாமதங்கள்லாம் ஏற்படுங்க. குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு சிறப்பான நாள் இல்லைங்க. சகோதரர்கள் வகையில் கொஞ்சம் மகிழ்ச்சியுடன் இருக்க பழகி கொள்ளுங்க. அதே போல் உறவினர்கள் மூலம் இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. தாயோட விருப்பத்தை எல்லாம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. தந்தை வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க. வியாபார ரீதியாக இருந்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியாளர்களுடைய ஒத்துழைப்பும் மிக நன்றாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அம்பிகையை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பது மிக கடினமுங்க. சிறிய செயல்களை கூட முடிக்க நீங்கள் கடினமாக முயற்சிகள் செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் சக பணியாளர்களுடனான உறவுகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நல்லுறவாக இருக்காதுங்க. கொஞ்சம் போட்டி பொறாமைகள்லாம் உங்களுக்கு இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் இருங்க. உங்களுடைய வேலையில் திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது சில தவறுகளையும் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. உங்களுடைய அன்றாட தேவைகளை என்ன பூர்த்தி செய்ய முடியுமோ அந்த வேலைகளை எல்லாம் நீங்கள் செய்து கொள்ளலாம். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. ஏன்னா உங்கள் துணையுடனான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் உங்களுடைய இருவருடைய கருத்தும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறாக இருக்குங்க. அதனாலேயே இன்றைய நாள் உங்கள் தேவையில்லாத சில பிரச்சனைகள் எல்லாம் எழக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. நட்பான அணுகுமுறையை நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவர்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பானதுங்க. ஏன்னா
அவங்களுடைய ஆரோக்கியம் லைட்டாக கெட்டால் கூட அவங்களுக்கு படிப்பில் வந்து அந்த அளவுக்கு பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் கல்வியை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருந்தால் கல்வியில் நல்லா இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் செலவுகளும் உங்களுக்கு மிக சிறப்பாக அதிகமாகவே இருக்கும்னே சொல்லலாம். இன்றைய நாள் நீங்கள் செலவுகளை தவிர்க்க வேண்டுமுங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லாதனால எல்லாத்திலுமே உங்களுக்கு அதிகமாக காணப்படும் போது உங்களுக்கு நிதி நிலைமை பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுடைய சளி, இருமல், முதுகுவலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் சில பாதிப்புகள்லாம் ஏற்பட காண்பீங்க. பதட்டமான ஒரு சூழ்நிலைகளும் உங்களுக்கு மனதளவில் சில குழப்பங்களும் இருப்பதால் ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. வயசானவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க இன்றைய நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தாயிடம் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், சந்திரன், குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி, கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 7ல் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணம்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு, உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு இதெல்லாம் தாங்க உங்களுக்கு மகிழ்ச்சியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று உங்களுடைய அனுபவத்தின் மூலம் சில பாடங்களை எல்லாம் கற்பிக்க வேண்டுங்க. அப்போ உங்களுடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இது எல்லாத்தையுமே நீங்கள் இன்றைய நாள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முழு முயற்சிகளை இன்றைய நாள் போட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் அலட்சியமின்றி நீங்கள் எந்த இடத்துலையுமே செயல்பட வேண்டியது நல்லது. உங்களுடைய வாக்கு சாதுரியம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கலைத்துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஈடேறக்கூடும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு மாற்றான ஒரு சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கவனமாக இருங்க. உங்களிடம் இருந்து விலகிச் சென்றவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பண்புகளை புரிந்து கொண்டு மீண்டும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ தியானம், ஆன்மீகம் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன அமைதிகள் ஏற்பட காண்பீங்க. திட்டமிட்ட பயணங்களில் சில கால தாமதங்கள், தடைகள் இதெல்லாமே உண்டாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் உற்சாகங்கள் சற்று குறைந்த நாளாக காணப்படுதுங்க. அப்போ உறவினர்கள் வகையில் புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை உண்டாகலாம். சகோதரர்கள் வகையில் சில விஷயங்களில் ஆதாயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. புதிய முயற்சிகளை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது மிக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தால் கூட சின்ன சின்ன சண்டைகள் போகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்குங்க. குலதெய்வத்தை நீங்கள் பிரார்த்தித்து கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணி வளர்ச்சி ஒரு சராசரியை விட கொஞ்சம் சற்று கூடுதலாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக பணிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய வேலைப்பளு பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்படும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திட்டமிட்டு செயல்படுத்தும் பொழுது தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுமுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களிடம் கொஞ்சம்
ஆலோசனைகள் பெற்று நீங்கள் எந்த ஒரு முடிவாக எடுப்பது மிக நல்லதாக இருக்குங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விற்பனையும் லாபமும் உங்களுக்கு வழக்கம் போல தாங்க காணப்படுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உறவுகளில் அவ்வளவு பிணைப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. அப்போ மகிழ்ச்சியாக இருக்க கொஞ்சம் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது தாங்க இன்றைய நாள் சிறப்பு. அதனால் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுவதால் எல்லா இடத்துலையுமே நீங்கள் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பேச்சில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை எடுத்து அவங்கள கேர் பண்ணிக்கோங்க. படிப்பில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமையில் உங்களுக்கு ஒரு ஏற்றங்கள் இறக்கங்கள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போது இன்றைய நாள் உங்களுடைய வேகத்தில் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயமெல்லாம் இருந்தால் கூட திட்டமிட்டு செயல்பட்டினா தான் உங்களுடைய நிதி நிலைமையை இன்றைய நாள் உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியுங்க. அப்போது நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கை தேவைப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. அதனால் கால்வலி, பதட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணர்ச்சி பூர்வமாக ஏதாவது சில விஷயங்களில் பேசி கோபப்படக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருப்பதால் பார்த்தீங்கன்னா மனதளவில் உங்களுடைய ஆரோக்கியம் கிடக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் இந்த மாதிரியான அணுகுமுறைகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளால் ஏற்பட்ட அவப்பெயர்கள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் பேசும் பொழுது உங்களுக்கு பொறுமையை நிதானத்தையும் கடைபிடிப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 5ஆம் பாவமான பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 7ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான முடிவுகள் எல்லாமே இன்று கிடைக்கிறதுக்கு சற்று குறைவாகத்தாங்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் இன்றைய நாளிலிருந்து ஒரு 2-3 நாட்கள் தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று உங்களுக்கு தைரியம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியத்தை வளர்த்து கொள்ளுங்க. உங்களுடைய உணர்ச்சியுடன் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு நீங்கள் முயல வேண்டிய ஒரு நாளுங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் உங்களுடைய முழு முயற்சிகளாக இருந்தால் மட்டும்தான் இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில மாற்றமான ஒரு சூழலும் ஏற்பட காண்பீங்க. வெளிவட்டார நட்புகளால் உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள்லாம் உண்டாகக்கூடும். வர்த்தகத்தில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. வாகன வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வெளி உணவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்பாராத சில பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அலைச்சல்கள், சில தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குங்க. சற்று இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உற்சாகம் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தேவையான பணம் இருந்தால் கூட தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கையிருப்பு எல்லாம் கரைவதுடன் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நேரலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தாய்
தாய்மாமன் வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட காண்பீங்க. தாயோட தேவையை நிறைவேற்ற சற்று அலைச்சல்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் சில மனதளவில் சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. சீரடி சாய்பாபாவை வழிபட இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்கள் எல்லாமே அனைத்தும் நல்லதாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு நிறையாக இருக்குங்க. அதனால் இன்றைய நாள் மேலதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய வேலையில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா மும்முரமாக செயல்படக்கூடிய ஒரு வேகம் இருந்தால் கூட அதில் திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் சில தவறுகளை நீங்கள் தவிர்க்க முடியுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இருக்காதுங்க. வளர்ச்சி உங்களுக்கு எப்பொழுதும் போல இருக்கும். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணையுடன் உங்களுடைய நண்பர் இல்ல விழாவிற்கெல்லாம் செல்ல திட்டமிட்டிருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்திடலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அமைதியாக உங்களுடைய செயல்பாடுகளை செய்து விட்டு வாங்க. தேவையில்லாத பேச்சுக்களை யாரிடமே நீங்கள் வாக்குவாதங்கள் பேச்சுக்கள் எதையுமே கொடுக்காதீங்க. தவிர்ப்பது நல்லதுங்க. அமைதியை நிதானமும் இன்றைய நாள் இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எதிலுமே எச்சரிக்கையாக இருங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவர்களுடைய படிப்பு மிக அற்புதமாக காணப்படுது. இதுவரை இருந்து வந்த சோம்பல்கள் எல்லாம் விலகி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். ஏற்ற இறக்கங்களுடன் காணப்படுங்க. அப்போ முன்னும் பின்னுமா இருக்கும். உங்களுக்கு பண தேவை இருந்தால் கூட கொஞ்சமாக இருக்கும். அதோடைய முழுவதுமான ஒரு திருப்திகரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு இன்றைய நாள் இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதி நிலைமையிலையும் கவனமுடன் இருங்க. விரைய செலவுகளை எல்லாம் தவிர்த்துருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படலாமுங்க. அதனால் இன்றைய நாள் கார வகை உணவு வகைகளெல்லாம் தவிர்த்துருங்க. எண்ணெய் பதார்த்தங்களை தவிர்ப்பது இன்றைய நாள் நல்லதுங்க. வெளியிடங்களில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையே தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மிக அற்புதமாக காணப்படுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது இன்றைய நாள் மிக எச்சரிக்கையும் அவசியமாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சகோதரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமையும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உணவு விஷயத்தில் நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 4ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. இப்போ உங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா மிக உற்சாகமாக காணப்படும். இப்போ உங்களுடைய மகிழ்ச்சி இன்று உங்களுடைய செயல்களில் வெளிப்பட காண்பீங்க. ஆன்மீக இசையில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்று எல்லாமே ஒரு விதத்தில் உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தாமதமின்றி உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்க போகுதுங்க. அப்போ உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதியான ஒரு சூழல்லாம் உங்களுக்கு ஏற்படுது. வாகன பராமரிப்பு செலவுகள்லாம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்போ எதிர்பார்த்த தனவரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இப்போ முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு உண்டாகலாம்.
பெற்றோர்களுடைய வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வியாபாரம் மிக சிறப்பாக அமைய போகுது. எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்படலாமுங்க. அப்போ வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா அன்பு, அரவணைப்பு இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருங்க, எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் தாய் வழி உறவினர்கள் வகையில் பார்த்தீங்கன்னா சுப செலவுகள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபங்கள் சற்று அதிகமாகவே காணப்படுதுங்க. அப்போ மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய தனித்திறமைகள் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க, பணியாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. பணிகளில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றீங்கன்னா உறுதி உங்களுக்கு அணுகுமுறையில் இருக்குங்க. உங்களுடைய வெற்றிக்கு உறுதியாக இருப்பது உங்களுடைய உறுதி தாங்க. மன உறுதியினால் இன்றைய நாள் எதையுமே சாதிப்பீங்க. தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. தொழிலில் உங்களுக்கு வழக்கத்தை விட பார்த்தீங்கன்னா லாபங்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உணர்வுகளை பார்த்தீங்கன்னா உண்மையாக நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. அப்போ உங்களுடைய உண்மையான யதார்த்தமாக நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தப்போ சரியோ 2 பேருமே கலந்து பேசி எந்த ஒரு முடிவுக்கு வந்து தெளிவு பிறக்குங்க. அதனால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடும். குழந்தைகள் விஷயங்களில் மிக அற்புதமாக இருக்குங்க. அவர்களுடைய எந்த இடத்துல நீங்கள் அவங்க கால் வச்சாலும் அது இன்றைய நாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாளாக மாறுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஸ்திரமான ஒரு நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்படுவதற்கு இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அப்போ சேமிப்பு இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா கலந்து கொள்வீங்க. அதில் வந்து உங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. அதே போல் ஏதாவது உங்களுக்கு வங்கி இருப்பில் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அதிகமாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய மன தைரியம், மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆற்றல், தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியமும் மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் ஆரஞ்சு. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய் வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அதனால் எச்சரிக்கையும் கவனமும் தேவை. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களுடன் சில மோதல்கள் போக்கையெல்லாம் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொண்டீங்கன்னா இன்றைய நாள் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருந்தீங்கனாலும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையுங்க. விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதிலுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் சனி, செவ்வாய், சந்திரனுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் ராகு, புதன் வக்கரத்திலையும் சூரியன், சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு சாதகமான நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ எந்த ஒரு முக்கிய முடிவுகளாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு நீங்கள் எடுக்கலாம், துணிந்து எடுக்கலாம். அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சாதகமான பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடும். அதே போல் பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு சில மனதளவில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கடினமான வேலைகளையும் பார்த்தீங்கன்னா எளிதில் செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபார தேவைகளை எல்லாம் நீங்கள் அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. மனதில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் எல்லாமே உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் எல்லாமே கைகூடி வருங்க. துன்பங்கள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க.
அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பாக முடியுங்க. அதே போல் தந்தை வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் கூட அதை எளிதாக சமாளித்து விடக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. சகோதரருக்கு வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு இன்று ஏற்படும். தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நண்பர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க. அவர்கள் வியாபாரத்தில் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெறுவதால் உங்களுக்கு எல்லா விதத்திலுமே ஏற்றங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய பங்குதாரர்கள் உங்களுடைய ஆதாயமெல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்போ பங்குதாரர்களுடைய லாபம் உங்களுக்கு மனதளவில் மகிழ்ச்சி ஏற்படுத்துங்க. இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தொழில் விஷயங்களில் நீங்கள் எதாக இருந்தால் கூட நீங்கள் புகுந்து விளையாடக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் தொழிலையாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் தைரியத்தோடு செயல்படுவீங்க. எதையும் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படும். அப்போ எளிதில் சமாளித்து விடுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சவால்கள் இருந்தால் கூட எளிதாக சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியோடு இன்று உங்களுக்கு இரட்டிப்பாகக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி நிறைந்து காணப்படும். காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடனான நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்வதால் இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு மனதளவில் பார்த்தீங்கன்னா ஒரு புரிந்துணர்வு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ அது உங்களுக்கு இருவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திற்கு உண்டான தேவைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் உங்களுடைய குழந்தைகளுக்கு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுதுங்க. அவர்கள் எந்த ஒரு இடத்துல இருந்தால் கூட அவங்களுடைய செயல்பாடுகள் பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய திறமைகள் இன்றைய நாள் வெளிப்படும். நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கடின உழைப்பிற்கு உங்களுக்கு ஊக்கத்தொகையெல்லாம் கிடைக்க போகுது. சலுகை வகையிலேயும் உங்களுக்கு வரலாமுங்க. அதனால் உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ நிதி நிலைமையில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் எல்லாமே கிடைக்க போகிற ஒரு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியத்தில் கவலையே பட வேண்டாமுங்க. அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள் ஆரோக்கியம். அதனால் உங்களிடம் காணப்படக்கூடிய ஒரு ஆற்றல் மன உறுதி தைரியம் இதன் காரணமாக உங்களுக்கு சிறந்த ஒரு ஆரோக்கியத்தை எல்லாம் நீங்கள் பராமரிப்பீங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் சில செலவுகள் ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்ட நாளாக தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சாதகமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும். மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் ராகு புதன் வக்கரத்திலையும் சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 4ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், 9ல் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் பற்றினா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்க ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்குது. அப்போ மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. அப்போ யதார்த்தமான ஒரு அணுகுமுறையை மேற்கொள்வது இன்றைய நாள் நல்லது.
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணுங்க. பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பணவரவு ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு தாமதமாக ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சில தடைகள் கூட வரலாமுங்க. புதுமையான விஷயங்கள்ல உங்களுடைய ஆர்வங்கள் அதிகமாக காணப்படும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு எல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய வாகன பயணத்தில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. பழைய சிக்கல்கள் எல்லாமே முற்றிலும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. வியாபாரத்தில் ஒரு மறைமுகமான போட்டிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்க சற்று நீங்கள் போராட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் காலதாமதங்கள்லாம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அரவணைப்பு இது சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் புதிய முயற்சிகளையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. அப்போ உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. வாழ்க்கை துணை வழியில் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் எல்லாமே இன்றைய நாள் கிடைக்குங்க. அப்போ வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல நடைபெறுங்க. இன்றைய நாள் முருகப்பெருமானை வழிபட நற்பலன்கள் சற்று உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் பணிகளை கொஞ்சம் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து மேற்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சக பணியாளருடன் உங்களுக்கு கருத்து வேற்றுமைகள் எல்லாம் வரலாம். இதனால் சில சங்கடங்கள் உங்கள் இருவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கலகலப்பு ஆகாமல் இருக்கணும்னா கொஞ்சம் பொறுமையுடன் இருப்பது மிக நல்லது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் நடந்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படலாம். அதனால் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. நல்லுறவையெல்லாம் நீங்கள் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணர்ச்சி வசமான சில உணர்வுகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிப்பது நல்லதுங்க. எப்பொழுதுமே உங்கள் இருவருக்கும் ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா விட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருங்க. அதுதான் குடும்பத்துக்கு நல்லதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அவங்களுக்கு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவங்கள கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்புகள் அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லை. அதனால் நிதி நிலைமையை நீங்கள் சமாளிப்பதே இன்றைய நாள் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பதட்டம், அசௌகரியம் இதன் காரணமாக உங்களுடைய முட்டி வலி இந்த மாதிரியான சில விஷயங்களில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இல்லைன்னா நடைபயிற்சி எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன்னா அது நடைபயிற்சி தாங்க. தினசரி உங்களுக்கு ஒரு 3 மைலாவது நடங்க. காலை மாலை 2 வேலையிலையும் நடந்துக்கிட்டே இருங்க. வேலை இல்லாதவங்க, வேலை இருக்கிறவங்க அவங்க தினசரி நடந்துருவாங்க. வேலை இல்லாதவங்க தாங்க இந்த இடத்துல பெரிய பிரச்சனைக்கு ஆளாகுது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தேவையற்ற விவாதங்களை இன்றைய நாள் தவிர்த்தினாலே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய தந்தை வழி உறவினர்களில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வீண் அலைச்சலும் உடல் அசதியும் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகும். கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி செவ்வாய் சந்திரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகு புதன் வக்கரத்திலையும் சூரியன் சுக்கிரனுடைய பயணம் இருக்கு. 3ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமான ஒரு எண்ணங்கள் எல்லாமே ஓடக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் காணப்படும் இந்த மாதிரியான சில பதட்டம் நிறைந்த ஒரு தினமாக இருப்பதால் நீங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஆன்மீக இசை, பிரார்த்தனை, இதெல்லாம் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு மேற்கொள்வதன் மூலம் தான் இன்றைய நாள் நீங்கள் பதட்டத்தை குறைக்க முடியுமுங்க. அப்போ அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உங்களுடைய சிந்தனையில் சில குழப்பங்கள்லாம் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எதிலுமே பதட்டமின்றி செயல்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் நிச்சயம் ஒரு கனிவுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ விமர்சன பேச்சுக்கள்லாம் உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய மறதியால் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ எதிலுமே பொறுமையுடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவசியமாக நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. புதிய முயற்சிகளில் ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து ஈடுபடுங்க. தாயோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. தெய்வ பணிகளில் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் இன்றைய நாள் ஏற்படுங்க. அப்போ உறவினர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நன்மையை ஏற்படுத்துங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சக வியாபாரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. இன்றைய நாளை நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு தொடங்குவதன் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாற்றுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு வேலை தொடர்பான பயணம் எல்லாம் அதிகமாக காணப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில அசதிகள் ஏற்பட காண்பீங்க. கூடுதல் பணிகள் உங்களுக்கு சுமையாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ உங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டுங்க. எந்த ஒரு செயல்பாடுகள்லையும் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாறுங்க. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு உங்களுடைய போட்டியாளர்கள் பங்குதாரர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா சில இடைஞ்சல்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் பேச்சில் நிதானத்தோடு இருங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைய நாள் மிக நல்லது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அகந்தையான ஒரு போக்கை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்றைய நாள். அப்போ உறவுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள், உங்களுடைய பேச்சுக்களில் நிதானங்கள் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படுங்க. குழந்தைகள் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் வரலாம். அதில் அவங்க கொஞ்சம் கவனமுடன் நீங்கள் அவங்கள பார்த்து கொள்ள வேண்டியது நல்லதுங்க. இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழந்தைகள் மூலியமாக சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர்களை கொஞ்சம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் சில கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, இந்த முழங்கால் வலி, இந்த மாதிரியான தோள்பட்ட வலி, இது மாதிரியான சில சின்ன சின்ன ஒரு பாதிப்புகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் இன்றைய நாள் கொஞ்சம் பதட்டமாகவே இன்றைய நாள் நீங்கள் இருப்பீங்க. அதனால் இன்றைய நாள் ஆன்மீக வழிபாடு, தியானம், யோகா இதெல்லாம் மேற்கொள்வதன் மூலம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக சிறப்பு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த திடீர் பண வரவுகளுடன் எதிர்பாராத செலவுகளும் இன்றைய நாள் ஏற்படும். அதுலேயும் கொஞ்சம் கவனமுடன் இருந்து கொள்ளுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய உறவினர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா கேட்கும் செய்திகள் உற்சாகம் தருவதாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க, அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு புதன் வக்கரத்தில் சூரியன் சுக்கிரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், கலஸ்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணம் இருக்குங்க. விரயஸ்தானத்தில் சனி செவ்வாய் சந்திரனுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு நிறைந்த நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு முன்னேற்றங்களான ஒரு பலன்களை எல்லாமே காணப்படுங்க. நீண்ட கால திட்டங்கள் எல்லாமே அமைக்கக்கூடிய இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமுங்க. அப்போ ஆன்மீக ஈடுபாடும் உங்களுக்கு சிறந்த பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய கணவர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா உறவுகளால் சில ஆதரவுகள்லாம் மேம்படக்கூடும். வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் உங்களுக்கு மாறுபட்ட ஒரு அணுகுமுறைகளால் பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும். மனதளவில் தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான நாளாக இருக்க போதுங்க. இப்போ புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஈடுபடுங்க. வழக்கமான பணிகளில் கூட நீங்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் கவனமுடனும் இருப்பது நல்லது. மற்றவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாமுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுகளுடன் திடீர் செலவுகளும் ஏற்பட காண்பீங்க. சகோதரர்களால் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பக்குவங்கள் ஏற்பட காண்பீங்க. வெளியூர் பயணம் எல்லாத்தையும் நீங்கள் இன்றைய நாள் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் நிச்சயம் விற்பனைகள்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்க போதுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா நிச்சயம் அவர்கள் உங்களுடைய அணுகுமுறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய சிரமங்களை எல்லாத்தையுமே குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்கள் திறமைகள் வெளிப்படும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளுடைய நன்மதிப்பை எல்லாம் பெறக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஒரு அபாரமான ஒரு திறமை வெளிப்பாடெல்லாம் உங்களுக்கு காணப்படுவதால் இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் சாதித்து விடக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. அப்போ உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெரும் வகையில் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. தொழிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அன்பிற்கும் காதலுக்கும் உரிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு ஜாக்பாட்டுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைய நாள் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமாகவும் குதூகலமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய பிரியமானவர்களுடைய எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் இன்று வெளிப்பட காண்பீங்க. குழந்தைகள் விஷயங்களில் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைய நாள் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். அவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முழு ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. அதனால் இன்றைய நாள் நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி வளர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பாக காணப்படுதுங்க. அப்போ உங்களுடைய நிதி மற்றும் பயனுள்ள முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்று அதற்குண்டான ஒரு முடிவுகள் எல்லாமே விரைந்து முடிவெடுப்பீங்க. அதற்கு உண்டான அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வங்கி இருப்பெல்லாம் சேமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆற்றல் ஏற்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஆரோக்கியமும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருப்பதால் உங்களுடைய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம், நிதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று எதிர்பார்த்த பண வரவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையாக உண்டாகுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க.
பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி, மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும், மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.